ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அவசர இட்லி சாம்பார். இந்த ரெசிபிக்கு 1/4 கப் அளவு துவரம்பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 3 கத்திரிக்காய் வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பரங்கிக்காய் தோல் சேர்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, அப்புறம் கேரட். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்குன இஞ்சி நல்ல டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் பரங்கிக்காவும் சாம்பாருக்கு ஒரு திக்னஸ் தரும். அதனால் அது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பழுத்த பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். இதுதான் பீன்ஸ். நான் இதில் ஆட் பண்ணல. அது வெஜிடபிள் குருமா மாதிரி ஆகிடும் அப்படிங்கல. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வேக வச்ச பருப்பு கூட ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் 1 பார்ட் சாம்பார் மாதிரி ஈஸியாக விசில் போட்டு எடுத்துடலாம். இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்காக 3-4 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாரோட டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவு தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணி ஒரே ஒரு வரமிளகாவை ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கிட்டு காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணிவிட்டு கூடவே 1 கிளாஸ் அளவு புளி கரைசலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக சாம்பார் பொடி போட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, அவசர இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பையும் இது கூட ஆட் பண்ணி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான சுவையில் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கூடவே கெட்டி சட்னி வடையோட அட்டகாசமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.